ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தத்புத்தயஸ்ததாத்மானஸ்தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்தில், சம்சாரத்திலேயே ரொம்ப சிறந்ததாக விளங்குவது ஞானம்தான் என்பதை போன அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அப்பேற்பட்ட ஞானம் அது மட்டும்தான் இருக்கணுமா? ஞானம் மட்டும் இருந்தால் போதுமா என்றால், ஞானத்தை மட்டுமே இப்போது சாதாரண ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை வெறுமனே நம்ம மனதுக்குள்ளேயே அதை படித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பயனும் இருக்க போவதில்லை. இதுவே அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கா, அந்த புத்தகத்தில் இருக்கும் அந்த ஐடியாலஜிஸ் என்ன, அதில் எனக்கும் நமக்கு கிடைக்கும் அந்த ஐடியாஸ் என்ன, அதிலேருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்குது. மற்றபடி அந்த புக்கை நமக்கு புரியாத அந்த மொழியில் இருக்கிற அந்த புக்கை திருப்பி திருப்பி படிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் இருக்க போதில்லை. அதுபோலவே அந்த பகவானை உணராத வரைக்கும் எவ்வளவு ஞானம் கிடைத்தாலும் அது வீணாக தான் இருக்கும். அந்த ஞானம் கிடைப்பதே பகவானை உணர்வதற்காக தான். ஆனால் சில பேர் எப்படி இருப்பா என்றால், அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு பகவான் இப்படி இருக்கார், இப்படியெல்லாம் இருக்கார் என்று வாயால் சொல்வாளே தவிர மனதால் அதை உணர மாட்டா. இப்படி மனதால் உணராமல் வாயால் சொல்கிற அந்த விஷயங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்க போகிறதில்லை என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். அதனால் ஒரு சாதாரண ஒரு உறுதியாக இருக்கும் அந்த பக்தி நிஷ்டையில் உறுதியாக இருக்கும் ஒரு நபர், ஒரு பக்தன், ஒரு சாது எப்படி இருக்கணும் என்று தெரியுமா? தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டாஸ் தத்பராயணாக. தத்புத்தயஸ் அதாவது அவனோட புத்தி, அவனோட எண்ணங்கள் முழுக்கவே பகவானை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். பகவான் மீது மட்டுமே அவனோட எண்ணங்கள் இருக்கணும். தத்புத்தயஸ் ததாத்மானஸ், சதா சர்வ காலமும் தன்னோட மனதுக்குள்ள அந்த பகவானின் அந்த ஒரு பிரசன்ஸ், அவர் இங்கே தான் இருக்கிறார், அவருக்கு இருப்பு இருக்குது, அதாவது அவர் என் பக்கத்தில் என் அருகில் தான் இருக்கிறார் என்று அந்த பகவானை உணர வேண்டும். மனதால் உணர வேண்டும், புத்தியால் அவரையே சிந்திக்க வேண்டும். தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டா, நான் அவரை மட்டும்தான் சென்று அடையணும். அதற்காக நான் பின்பற்றும் பல நிஷ்டைகள், பல வழிகள் இது என்று அந்த பகவானை சென்று அடைவதற்காகவே தன்னோட முழு முயற்சியை செலுத்த வேண்டும். இப்படி பகவானை சென்று அடைவதற்காக பகவானோட ஒன்று சேர வேண்டும், அவரோட இரண்டர கலக்க வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்று நம்ம ஒரு உறுதியோடு செய்யும் அனைத்து விஷயங்களுக்குமே அந்த ஒரு வார்த்தை யோகம் என்கிற வார்த்தை பொருந்தும் என்று சொன்னோம். அப்பேற்பட்ட யோகத்திற்கு நிஷ்டை என்ற இன்னொரு பெயர் இருக்கு என்றும் முன்பே நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பகவானை சென்று அடைவதற்கு என்னென்ன நிஷ்டைகள் இருக்குது, என்னென்ன வழிகள் இருக்குது என்று பார்க்குறோமே. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இப்படியெல்லாம் வழிகள் இருக்குது. இதெல்லாம் பகவானை தான் சென்று அடைகின்றன. அதுதான் நம்ம பகவானிடம் இட்டு செல்லும் என்று அந்த தத்துவத்தை உணர வேண்டும். தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டா சத்பராயணாக. அந்த பகவான் ஒருவரே கதி. அவரும் நானும் வேறல்ல, அவருக்கும் எனக்கும் வேற்றுமையே இல்லை. அவர்தான் நான் தான் அவர். ஆனால் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத காரணத்தினால் நானும் அவரும் பிரிந்திருக்கிற அந்த ஒரு விஷயம் சரியாக இருக்காது. ஆனால் அவரும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கணும், அது அவரின் இடத்தில் தான் இருக்கணும். நான் இங்கே இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு அவர் அங்கே ஆனந்தமாக இருக்கக்கூடாது, 2 பேருமே சேர்ந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு வருவது தான். அந்த பகவானும் நாமும் வேறு இல்லை, 2 பேரும் சமம்தான் என்ற அந்த சமத்துவத்தை உணர்வது தான். அதுதான் ரொம்ப உயர்வான நிலையாக இருக்குது அந்த சாதனம் என்று சொன்னாலே பகவானை சென்று அடைவதற்கு நம்ம செய்யும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே சாதனங்கள் என்றுதான் பெயர். இப்படி சாதனங்கள் பலவிதமாக இருக்கும். ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, இந்த வேத மந்திரங்களை உச்சரிப்பது, அந்த பகவானை மனதுக்குள்ளே வைத்திருப்பது, இப்படி பல சாதனங்கள் இருந்தாலும் அந்த பகவானும் நானும் ஒன்றுதான், அவரை சென்று அடைவது மட்டுமே ஒரே நோக்கம் என்று இந்த 2 விஷயத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டால் அதை எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஒரு நிமிஷம் கூட மறக்காமல் அதை பின்பற்றினோம் என்றால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த சாதனம் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக அவர் சொல்வது, ஒரு சாதாரண பக்தர், அதாவது பகவானை சென்று அடையணும் என்ற அந்த ஆசை இருக்கும் சாதகன் எப்படி இருப்பார் என்றால், தத்புத்தயஸ், எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டே இருப்பார். மனதில் அந்த எண்ணங்கள் எல்லாமே பகவானை நோக்கி தான் இருக்கும்.
ததாத்மானஸ் அவரை மனதினால் உணர்வார் என்று சொல்றார். தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டா அவரை சென்று அடைவதற்கு என்னென்ன பாதைகள் இருக்கு என்று தெரிந்து கொண்டு அதில் ஒரு பாதையில் சென்று அவரை அடைகிறார். ததாத்மானஸ் தன்னிஷ்டா தத்பராயணாக இறுதியில் அவரோட இரண்டர கலந்து விடுகிறார். அவரும் நானும் வேறல்ல என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து விடுகிறார். இவர்தான் ஒரு பக்தர், இவர்தான் ஒரு சாதகர் என்று சொல்லி கச்சந்திய புனராவிருத்தும் ஞான நிர்தூத கல்மஷாக இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த சாதனங்கள் எல்லாம் பின்பற்றினோம் என்றால், இந்த யோகங்கள் எல்லாம் பின்பற்றினோம் என்றால், இந்த வழியில் பகவான் காட்டிய வழியில் நம்ம நடந்தோம் என்றால் நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். எந்த இடத்துக்கு சென்றால் திருப்பி வருவதற்கான ரிட்டர்ன் என்கிற ஆப்ஷனே இல்லையோ, அதாவது இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் திருப்பி வர்றதுக்கான வழி இருக்கிறது. ஆனால் நம்ம மோட்சம் முக்தி பெற்றோம் என்றால், நம்ம முக்தி பெற்று அந்த பகவானின் திருவடியை சென்று அடைந்தோம் என்றால் திருப்பி அவரோட கருணையினால் திருப்பி இந்த சம்சாரத்தில் நம்ம பிறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு இந்த ஜென்மத்தில் படுகிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் இதே ஜென்மத்தோடையே விட்டு போயிடும். திருப்பி இன்னொரு முறை இந்த சம்சாரத்தில் சிக்கி இதில் அவதிப்படுவதற்கான அவசியம் எதுவுமே இல்லை. அந்த பகவானின் திருவடியை பற்றி கொண்டால் திருப்பி பிறப்பு மறுபிறப்பு என்பதே கிடையாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.